அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இன்றைய தினம் மார்கழி மாதம் 24ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திர தின பொது பலன்களை பார்க்கலாங்க. அசுபினி மகம் மூலம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை 4:30க்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. பரணி பூரம் பூராடம் இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது. கிருத்திகை உத்திராடம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை 4:30 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது. ரோகிணி திருவோணம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை 4:30க்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது. மிருகசீரிடம் அவிட்டம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை 4:30 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது. திருவாதிரை சுவாதி சதயம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை 4:30க்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு மாலை 4:30 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. பூசம் அனுசம் உத்திரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு மாலை 4:30க்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. ஆயில்யம் கேட்டை ரேவதி இதில் பிறந்தவர்களுக்கு மாலை 4:30 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இன்றைய தினம் மார்கழி மாதம் 24ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திர தின பொது பலன்களை பார்க்கலாங்க. அசுபினி மகம் மூலம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை 4:30க்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. பரணி பூரம் பூராடம் இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது. கிருத்திகை உத்திராடம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை 4:30 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது. ரோகிணி திருவோணம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை 4:30க்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது. மிருகசீரிடம் அவிட்டம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை 4:30 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது. திருவாதிரை சுவாதி சதயம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை 4:30க்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு மாலை 4:30 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. பூசம் அனுசம் உத்திரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு மாலை 4:30க்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. ஆயில்யம் கேட்டை ரேவதி இதில் பிறந்தவர்களுக்கு மாலை 4:30 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள்.